எனக்கு வெளியே ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனாலதான். செல்லம், இதோ வந்துட்டே இருக்கம்மா. ஸ்ட்ரெயிட்டா பீச்சுக்கு வந்துரு. பீச்சுக்கு? நோ, யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி வர்க். என்ன அர்ச்சனா, உனக்கும் டிஎலுக்கும் சண்டையாமே? எனக்கும் டிஎலுக்கும் சண்டையா? யார் சொன்னாங்க? நடிக்காத. அவரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்ததுனால தான் நீ பேப்பர் போட்டிருக்க. அடப்பாவுமே, இப்படிலாம் யாரு வதந்திய பரப்புறா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. சும்மா சொல்லாத, விடு. நான் உன்னை எதுவும் கேட்கல. என்ன இவளா வந்தா? எதையோ உளறிட்டு அவளே போயிட்டா. பைத்தியம் போல இருக்கு. என்ன அர்ச்சனா, எந்த கண்ட்ரி போற? கண்ட்ரியா? நான் எதுக்கு கண்ட்ரிக்கு போகணும்? நீதான் வேலையை விட்டுட்டு மேல் படிப்புக்கு வெளிநாடு போறியாமே. இதுக்கு மேல என் மண்டையில படிப்பு ஏறி நான் மேல படிச்சு எங்கடா யாரா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்க? பாத்ரூம்ல பேசிக்கிறாங்க. பாத்ரூம்ல எதுக்குடா என்ன பத்தி பேசிக்கிறீங்க? இவனுங்கள ஏதாச்சும் ஒரு வழி பண்ணாதான் சரிப்பட்டு வருவாங்க. விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம அர்ச்சனா வேலையை விட்டுட்டு போய் கூமாம்பட்டியில போய் விவசாயம் பார்க்க போறலாம். அதான் பேப்பர் போட்டுட்டா. விவசாயமா? நானா? அது இல்லடா விஷயம். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறலாம். அது worth 1.5 சியாமா. 1.5 சியா? எடு செருப்ப. 120C பஸ் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு ஆபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்க. 1.5 சில பிசினஸ். இந்த மூஞ்சி நீ பார்த்த. போங்கடா, கிளம்புங்க. ஊர்க்கிழமை மாதிரி கதை பேசாத. வேலை பார். அங்க போயிட்டு இங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தொலைங்கடா. என்ன அர்ச்சனா, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? உங்க மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு உங்க மாப்பிள்ளை கேளுங்க, என்ன கேக்குறீங்க? அட, உனக்கு பார்த்து வச்சு ஃபாரின் மாப்பிள்ள கேட்டமா? எனக்கு ஃபாரின் மாப்பிள்ள பாத்துருக்காங்களா? இதெல்லாம் யாருன்னா சொன்னா உங்களுக்கு? ஆமாம்மா, அவருக்கு அவரும் கெட்டு போயிருந்தா நீயே வேலையை விட்டு நிற்கிற. பார்த்துமா, எங்களெல்லாம் மறந்துடாத. ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் ஃபாரின் போட்டு எங்கே யார் போல போட்டுருக்கு. ஃபாரின் மாப்பிள்ளையா? என்னடா ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு திரியுறீங்க? வேற கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு போறேன்டா. என்ன இங்க ஆளாளுக்கு? ஐயோ கிளைண்ட். ஹலோ சார், குட் மார்னிங். Archana, are you going to start a new IT company? நான் ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேனா? என்ன பார்த்தா என்ன பில்லியனர் மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? சார், இட்ஸ் ரூமர் சார். நீங்க எதையும் நம்ப வேணாம் ப்ளீஸ். தேங்க்யூ. என்னடா ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒரு மனுஷி பேப்பர் போட்டது குத்தமாடா? இங்கிட்ட நின்று பேசுறீங்க, அங்க நின்று பேசுறீங்க. வர வர நம்ம ஆபீஸுக்கும் அந்த 15 பேர் கொண்ட வீட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிருச்சே. ஏனோ அண்ணே, பழைய மானிட்டரு பார்த்து போட்டு கொடுங்க. ஐயா, 2000 ரூபாய்க்குலாம் போகாது. சும்மா ஒரு 1000 ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன். சரி, சாயந்தரம் வரும்போது எடுத்துட்டு வரேன்.